ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதமான தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே அற்புதமான மகாலயபட்ச மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும், மேலும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சிகளுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு ராசினர் பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்து பலன்களை தெரிஞ்சுக்கணுமா அல்லது லக்கணத்தை பொறுத்து பலன்களை தெரிஞ்சுக்கணுமா, இது ரெண்டில் எது முக்கியமானது அப்படின்ற ஒரு சந்தேகமானது இருக்குது. அதாவது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ராசியினரை பொறுத்த வரைக்கும் பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராசியும் முக்கியம், லக்கணமும் முக்கியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க. இப்போ வாங்க துலாம் ராசி என்பவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களையும், சுவாதியில் இருக்கக்கூடிய 4 பாதங்களையும், விசாகம் 1, 2 மற்றும் 3 பாதங்கள் என 9 பாதங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய புதிய மாதமான புரட்டாசி மாதம். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாளுக்கு உரிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பெருமாளை விரதமிருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணிலடங்கா பலன்களானது கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு புரட்டாசி பிறந்துட்டாலே கண்டிப்பாக அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் திருப்பதி போயிட்டே வரணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருக்கும். அந்த மாதிரி வருடம் வருடம் திருப்பதி போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் குறிப்பாக துலாம் ராசி என்பவர்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய தொழில், வேலை மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இன்னும் ஒரு சிறப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு இருக்க போகிறார். மேலும் உங்களுடைய ராசியில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற கிரக நிலைகளானது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடவுளுடைய அனுகிரகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே உங்களுடைய தொழிலில் நிறைய தடைகளானது இருந்திருக்கலாம், முன்னேற்றத்திற்கான வழிகள் எல்லாம் மறைந்து இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் துலாம் ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது, அதுவும் 7ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இது போன்ற மாற்றங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிகழக்கூடியது. நல்ல ஒரு மாற்றத்தை புரட்டாசி மாதம் கொடுக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம், இது வரைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காம இருந்தால் கூட அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடுங்க. ஸோ ஃபீல் பண்ணவே வேண்டாம். இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் தடைகள் எல்லாம் ஏற்பட்டதோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ விலகி போய் உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம். எல்லாமே வெற்றி தாங்க. நீங்கள் என்ன செய்தாலுமே உங்களுக்கு அதில் நன்மைகள் தான் கிடைக்க போகுது. குறிப்பாக உங்களுக்கு நிறைய லாபமானது கிடைக்கும். நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நிறைய ஒரு வழி பிறக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி குறைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன் போன்றவை எல்லாமே கிடைக்கலாம். இதே போல் துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டமானது கிடைக்கும். எங்கேயாவது நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா கூட திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது போன்ற அற்புதமான மாற்றத்தை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது மனஸ்தாபத்தோடு பிரிந்திருந்தீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எல்லாம் ஒற்றுமையாக வந்து இருப்பீங்க. நிறைய யோக பலன்களை வந்து தரக்கூடிய கிரகமாக தற்போது உங்களுக்கு சனி பகவான் வந்து காணப்படுறாரு. ஸோ சனி பகவான் வக்ர நிலையில் வந்து இருக்கிறாருங்க. நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 4க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் 5வது இடத்துல அமர்ந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் கல்வியானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாம் சரியாக போயிடும். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன வேண்டுதல்களை வச்சிங்களோ அது இப்போ கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. நாளில் வந்து குரு பார்வை வந்து இருக்குது. ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன்களானது காணப்படுது. அதனால் இது வரைக்குமே ஏதாவது புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வாங்கலாம். எல்லா விதமான அற்புதமான பலன்களும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு சரியான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அதுவும் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்க போகிறாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து செயல் வடிவமாக்கி கொடுப்பாரு. நீங்கள் நல்ல விதத்தில் நல்லபடியான எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே முழுமையான ஒரு நிறைவு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சி எங்கெங்கெல்லாம் போய் தவம் இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து பழிக்க போகுதுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி என்பவர்களே ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், இல்லைன்னா வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் கூட உங்களுக்கு உருவாகும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அவருக்கு குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்குது. ஸோ 11ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. 5 கூடியவர் 11வது இடத்தை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். கண்டிப்பாக அந்த டைமில் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ வேண்டுதல்களை வச்சுருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து அவங்கள போய் பார்த்துருக்கலாம், வழிபட்டிருக்கலாம். இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியத்தை இப்போ உங்களுக்கு அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு இது ஒரு அடிப்படையான ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளே நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய கல்வியை கண்டிப்பாக வந்து படிக்க முடியும். உயர்கல்வி படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக நீங்கள் என்ன இடத்துல படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது அப்படியே நிறைவேறுங்க. 6ல் ராக பகவான் இருக்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல ராக பகவான் இருப்பது துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயம்தான். இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கடன் தாங்க. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் நீங்கள் வந்து கடன் கொடுக்காதீங்க. அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கூட போடாதீங்க. முடிந்த அளவுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தள்ளியே இருங்க, அதுதான் உங்களுக்கு இன்னுமே நல்லதும் கூட. மேலும் துலாம் ராசி என்பர்களாகிய உங்களுக்கு அதாவது முதல் திருமணமானது தோல்வியில் முடிஞ்சிருக்கு, 2ஆம் திருமணம் வந்து செய்துக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இப்போ வந்து உறுதி பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்தை சுக்கிர பகவான் வந்து பார்க்குறாரு. ஸோ சுக்கிர பகவானுடைய பார்வை படக்கூடியதுனால இந்த விஷயம் கூட சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய நிலையில் 11வது இடத்துல இப்போ இருக்கிறாங்க. 11க்குரியவர் 12வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ புதனும் சூரியனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணங்களானது உங்களுக்கு ஈடேறி கொடுக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டு மூலியமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அங்கேருந்து உங்களுக்கு நிறைய உதவிகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போன்ற அம்சங்கள் எல்லாத்தையும் துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து அடைவீங்க. இதுபோல் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எண்ணிலடங்கா விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அடைய போகிறீங்க. குடும்பம் நல்ல நிலைக்கு வந்து உயரப்போகுதுங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், வருமானம் இருக்குது, உங்களுடைய பொருளாதார நிலையில் நிச்சயமாக மாறுதல்களானது ஏற்படும். இது போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வரக்கூடிய அந்த 27ஆம் தேதி அன்று கண்டிப்பாக நீங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காரணம், அதனால் அவர் பார்த்திங்கன்னா சரியான இடத்துலையும் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நாளில் வழிபாடு செய்துக்கோங்க. பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வந்து துலாம் ராசி நண்பர்களே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.